உதவி பேராசிரியர், NSS திட்ட அலுவலர், முதுநிலை மற்றும் வரலாறு ஆராய்ச்சித்துறை, வ. சிதம்பரம் கல்லூரி, தூத்துக்குடி முனைவர் ம. ஆரோக்கிய செல்வ சுந்தரி அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஒரு நல்ல நண்பன் 100 புத்தகங்களுக்கு சமம். A very happy morning when I present here. I am Dr. Arokya Selva Sundari Mariams, Assistant Professor and NSS Program Officer at 68 PO Chidambaram College, Thuthukudi. First of all, I thanks to Almighty. கடவுள் இந்த தயவு எனக்கு தரலனா கண்டிப்பா அந்த இடத்துல நான் நிற்க முடியாது. அதுக்கு என்னுடைய முதல் நன்றியை கடவுளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட், மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு சென்ட் மேரிஸ் காலேஜ் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அண்ட் செக்ரட்டரி சிஸ்டர், இங்க தமிழ் துறையை சார்ந்த சக பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக என்னோடு பேச வந்திருக்கும் டாக்டர் ஃப்ளோரா மேம், அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட், மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு செல்வின் சார் அண்ட் டீம், மாரிமுத்து சார், உங்களுக்கு எஸ்பெஷலாக நான் சொல்ல வேண்டிய தேங்க்யூ ரவி சார், இந்த வாய்ப்பை எனக்கு பெற்று தந்திருக்கு. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த புத்தக வாசிப்பு இந்த நிகழ்வுல நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற புக் என்ன புக் அப்படின்னா, சோற்று கணக்கு அப்படிங்கிற ஒரு நூலை நம்ம எடுத்திருக்கோம். புத்தகத்துல நல்ல புத்தகம் கெட்ட புத்தகம் அப்படின்னு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய மனப்பாங்கு. வாழ்க்கைக்கு நல்ல காரியங்களும் தேவை, தீய காரியங்களும் ரெண்டுமே இருக்கும். ஸோ எது நல்லது எது தீயது என்று புத்தகத்தை படிக்கும் படிப்பாளர்களுடைய மனநிலையை பொறுத்தது என்று நான் நினைக்கிறேன். ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அது நமக்கு முதல்ல எதை நமக்கு தெளிவுபடுத்தும் அப்படின்னா, முதல்ல அது நம்மளுடைய வாழ்வியலை கற்றுத்தரும் என்று வாதத்துலதான் நான் இந்த இடத்துல பேச வந்திருக்கேன். சோற்று கணக்கு அப்படிங்கிற இந்த புத்தகம் ஜெயமோகன், எழுத்தாளர் ஜெயமோகனால எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த புத்தகத்தை நான் படித்த சில வரிகளை முழுவதுமே சொல்லணும் அப்படின்னா நமக்கு நேரம் பத்தாது. நான் ஒரு சில வரிகளை நான் படித்த விஷயங்களை உங்கள்கிட்ட நான் என்ன செய்யறேன், இதை ஷேர் பண்றதுக்கு நான் விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகம் நமக்கு என்னதை சொல்லி தருது. அந்த புத்தகத்துல முதல்ல சோற்று கணக்கு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படி என்னதான் இருக்கும், எதை குறித்த ஒரு எந்த சோற்றை குறித்த ஒரு கணக்கு இதுல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியது. ஸோ இதை நான் வாசிச்சேன். ஸோ இதுல முதல்ல ஒரு கேரக்டரை பத்தி சொல்றாங்க. கெத்தேல் சாஹிப் அப்படிங்கிற ஒரு மாமனிதருடைய கேரக்டர் தான் இந்த புக் ஆரம்பிக்குது. எழுத்தாளர் இதுல ஆரம்பிக்கிறாரு. அந்த மனிதர் முதல்ல அவருடைய தோற்றத்தை சொல்றாங்க. இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அவர் 7 feet 7 அடி உயரம் இருப்பாரு. பார்ப்பதற்கு ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் மாதிரி அவர் இந்த இடத்துல உருவகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அவருடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் ஏழ்மையான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு உணவு கடை வைத்து என்ன செய்யறாரு, நடத்துறாரு. அந்த உணவு இவ்வளவு ஏழ்மை நிலையிலையும் ஒரு சாதாரண மனிதன் ஒரு உணவு கடை நடத்துறாரு. அந்த உணவு கடையில அவரை பத்திய ஒரு தாராளமான மனப்பான்மையும் அவருடைய பெருந்தன்மையும் அதுல காட்டுது. என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஹோட்டல் போனோம்னா ஒரு ஃபுட் மினிமம் அப்படின்னு சொன்னா ஒரு நார்மலான மீல்ஸ் 120 rupees இப்போதைய விலை. சோ அந்த காலகட்டத்துல நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு விலை பட்டியல் உண்டு. இவருடைய உணவகத்துல என்ன அப்படின்னா விலைப்பட்டியல் கிடையாது. சாப்பிடுற உணவுக்கு அளவும் கிடையாது, சாப்பிடக்கூடிய உணவுக்கு விலையும் கிடையாது. சோ விலை நிர்ணயிக்கப்படல. அதே சமயத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருக்காங்க அந்த கடையினுடைய ஒரு ஓரத்துல. அந்த பாக்ஸ்ல நீங்க யாரெல்லாம் சாப்பிடுறீங்களோ உங்களுடைய விருப்பம் போடணும், விருப்பம் இருந்தாலும் போடலாம், போடாமலும் போகலாம். அதை அவர் கண்டுகொள்வதே இல்லை. ஆனாலும் அந்த கடை மூடப்படவே இல்லை. அவர் வாழ்நாள் முழுவதும் இன்று முதல் அந்த கடை என்ன செய்யுது அப்படின்னா, அவங்களுடைய குடும்பத்தினரால் அது நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி அந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அன்றைய காலகட்டத்துல வாழ்ந்த அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு, ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்தாலும் சோ அவருடைய மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மனப்போக்கு முதல்ல அதுல ஆரம்பிக்குது. இரண்டாவது, அந்த மனிதருடைய நட்பண்பு வெளிப்படுது.
என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய இன்னொரு சுபாவத்தை சொல்றாங்க. அவர் ரொம்ப சாந்த குணமா இருப்பாரு, அதிகமாகவே பேச மாட்டாரு அப்படிங்காங்க. அதிகமாக அவர் பேச மாட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட பேசணும்னா யாராவது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாயாஜலம் பண்ணாதான் அந்த பர்சன்ட்ட பேச முடியும். அந்த அளவுக்கு அவர் பேசினால ஏதோ ஒரு மந்திரம் போட்டாங்க போல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து என்ன செஞ்சதுன்னா அவருடைய ஒரு சாந்த குணமான ஒரு கேரக்டர் இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து 2வது இந்த புத்தகத்துல நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. 3வது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் பார்ப்பதற்கு வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருந்தாலும் அவருடைய சுபாவம் வந்து சமூகத்துல எப்படி பிரதிபலிக்குதுன்னா அவர் ஒரு சாந்த குணம் உள்ளவர், ஒரு தாராளமான ஒரு மனிதர் அப்படின்னு தெரியுது. 3வது அந்த புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்த நோக்கணும். அது என்ன அப்படின்னா அந்த கடைக்கு வந்து ஒரு காஃபி குடிக்க வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தாதா, அதாவது ஒரு ரவுடி மாதிரி, ஒரு ரவுடி அண்ட் ஒரு டீம், அவர் அந்த தலைவர் வந்து என்ன பண்றாரு, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு இடையூறை ஏற்படுத்துறாரு. அவர் இடையூறை ஏற்படுத்தும் போது என்ன செய்யறாரு அப்படின்னா உடனே பார்த்துட்டு முதல்ல இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த பெண்ணோட அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவர் வந்து தகாத முறையில நடந்து கொண்டோன்னா உடனே முதல் ஆளாக போய் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஓனர் தான் என்ன செய்யறாரு, போய் முதல் ஆளா அடிக்கிறாரு. ஒரே ஒரு அடிதான், அடியில என்ன செய்யறாரு, ஸ்பாட்ல கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் உயிரை பிழைக்கல. அவரை வந்து அவருடைய கூட இருக்கக்கூடிய மற்ற அடியாட்கள்லாம் அவரை தூக்கிட்டு தான் போறாங்க. சோ அவரை திருப்பி உயிர் பிழைக்கல. அப்போ நம்ம இதுல வந்து என்ன புரியுதுன்னா எல்லாருமே வந்து நம்ம சாதுவா இருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களை இலகுவாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா சமூகத்துல எடை போட முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யறோம் இதுல கற்றுக்கொள்ள முடியுது. இன்னும் இதை ரொம்ப ஆழமா இந்த இதற்கூடிய அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த மனிதனுடைய அந்த செயலை பார்க்கும்போது என்ன நமக்கு இன்னொரு விஷயம் விளங்குது அப்படின்னா அந்த மனிதனை வளர்த்த அந்த தாய் வந்து எப்படிப்பட்டவளாக இருந்திருப்பாள். ஒரு தாய் வந்து ஒரு ஆணுக்கு ஆண்மை என்பது பெண்ணை பாதுகாப்பதில் தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த தாயினுடைய வளர்ப்பின் பிரதிபலிப்பாக என்ன செய்யுது அப்படின்னா இந்த மனிதனுடைய நடவடிக்கைகள் இதில் வெளியே காட்டுது. சோ அடுத்த நம்ம விஷயத்தை இதுல கற்றுக்கொள்ள முடியுது. சரி, இந்த மனிதனா இவர் வந்து என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா அந்த ரவுடியை வந்து அடிச்சுட்டாரு. நாளடைவில் அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இப்ப என்ன பண்றாங்க, அந்த ரவுடியோட கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவனாலதானே நம்ம தலைவர் இறந்து போயிட்டாரு, சோ என்ன செய்யணும், இவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீமா என்ன செய்யறாங்கன்னா கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தெரியும். சோ எதிர்பார்க்கைய வந்து கிளம்பி இந்த மாதிரி ரவுடிசம் இருக்கிறவங்க எப்படி வருவாங்க, கையில ஆயுதங்களோட வர்றாங்க. இவரை எப்படியா இந்த மனிதனை இன்னைக்கு என்ன செய்யணும், கொன்றணும்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில அதே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவன் ஆல்ரெடி அந்த பெண்ணிடம் அவன் செய்தது தவறு, இந்த மனிதன் தட்டி கேட்டது நியாயம் என்பதை மறைமுகமாக என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறார். அப்போ இவர் வாழ்ந்த காலநிலையில வந்து அவங்க சமூகம் வந்து என்ன ஒரு நல்ல சூழ்நிலையில இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யுதுன்னா அடுத்ததாக நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. இறுதியாக பார்க்கும்போது அந்த நூலாசிரியர் தன்னை பற்றி அதுல எழுதுறாரு. அப்போதான் நான் அவரை வந்து சந்திக்கிறேன். இந்த நூலாசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து 10th 12th எங்களுடைய கிராமத்துல முடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்றேன், கல்லூரி படிக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ்ல போய் ஜாயின் பண்றேன் அப்படின்னு முதல் வரி எழுதிட்டு, 2வதாக அதை தொடர்ந்து அவர் எழுதியிருக்காரு, என்னுடைய தந்தையின் வருமானத்திற்கு என்னுடைய கல்லூரி கல்வி என்பது எனக்கு மிகுதியானது. என்னுடைய அப்பாவுடைய வருமானத்துக்கு நான் இந்த படிப்பு படிக்கணுங்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கறது வந்து சொல்றாரு. நம்மள எத்தனை பேர் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும் இல்லையா? சோ என்ன அப்படின்னா 3வது அந்த காலகட்டத்துல ஒரு மாணவனுடைய மனநிலை வந்து தன்னுடைய பெற்றோரினுடைய கடின உழைப்பும் அவர்களுடைய கஷ்டத்துல வந்து எந்த அளவுக்கு பங்கெடுத்திருக்கு அப்படிங்கிறத இதுல நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிறது. சோ கண்டினியூ பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா எப்பவுமே எனக்கு ஒரு மனநிலை உண்டு. வரலாறை போதிப்பது மட்டுமல்ல, அது வந்து என்னன்னா அது ஒரு வாழ்வியல் கல்வி. நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு புத்தகமும் நமக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுக்குது. ஒரு மனிதன் எப்படி நடக்கணும்னு சொல்லி நான் இப்போ ஒவ்வொரு கேரக்டர் வைஸா நான் உங்களுக்கு சொன்னேன். சோ இதையும் நான் படிக்கும் பொழுது அன்றைய நடந்த ஒரு வரலாற்றை இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா எழுதியிருக்காரு. அப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கரண்ட்ல அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தாதான் ஃபியூச்சரை சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்ப நான் அந்த சொன்ன கருத்தின்படி வைத்து இப்பொழுது கரண்ட்ல உள்ள சிச்சுவேஷன்ல இப்போதைய காலகட்டத்துல சூழ்நிலையில அதே மாதிரி இருக்குதா உலகம்? மாறி வரும் இந்த உலகத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்க வந்து எஜுகேட் லெவல்ல வந்து என்ன செஞ்சுட்டோம், ரொம்ப அதிகமாயிட்டோம். பிள்ளைங்கள்லாம் பேரண்ட்ட சொல்லுவாங்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், டிகிரி படிச்சுட்டேன் அப்படின்னு அம்மாட்ட என்ன செய்வோம் நம்ம சொன்னா, காலேஜ் போற உனக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம்.
அன்றைய காலகட்டத்துல இருந்தவங்களுடைய நாகரிகம், பண்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் இன்றைய காலகட்டத்துல வளர்ச்சி அடைந்த நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல நான் ஒரு 10 பேஜுக்குள்ள படிக்கும் பொழுதே நான் இவ்வளவு விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கிறோமா? நம்ம கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம புத்தகத்தை தேர்வு செய்து படிக்கிறோமா? கிடையாது. கல்லூரியில நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இதை செய்யணும், இல்லைன்னா ஒரு ஃபீல்டு விசிட் போயிருக்கீங்க, ஒரு ரிப்போர்ட் எழுது அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல எதை கையில் எடுப்போம்? லைப்ரரியில போய் புக்கை தேடுவோமா? கையில என்னது எடுப்போம்? சாட் ஜிபிடி, அப்படிதானே? சாட் ஜிபிடியை தூக்கி நம்ம என்ன செய்வோம்? இருக்காம்பா நம்ம அப்பன் சாட் ஜிபிடி நமக்கு எல்லாம் சொல்லிட்டு என்ன செய்வோம்? நமக்கு பேராசிரியர் ஒரு கேள்வி கொடுத்திருப்பாங்க, இத்தனை பகுதி, இத்தனை பேஜ் எழுதி இருக்கணும், இத்தனை வரிகளுக்கு மிகாமல் எழுதி இருக்கணும், இத்தனை வேர்ட்ஸ் அந்த ரிப்போர்ட்ல இருக்கணும் இருப்பாங்க. அப்படியே நமக்கு கொடுத்த ஆர்டர் எங்க தெரியுமா கொடுப்போம்? சாட் ஜிபிடிக்கு திருப்பி கொடுப்போம், அப்படிதானே? இத்தனை வரிக்கு சாட் ஜிபிடி இது இத்தனை வரிகளுக்கு மிகாமல் இருக்கணும், தமிழ்ல கொடு, இதை என்ன செய்ய, எப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், கொடுப்போம். அப்படியே அதை என்ன செஞ்சிருவோம், அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுக்கும். அடுத்தது என்ன செய்வோம், உட்கார்ந்து அதை கொஞ்சமாவது வாசிப்போமா? அதுவும் செய்ய மாட்டோம். இங்கிட்டு ஒரு சாங்க போட்டுட்டு அந்த சைடு காதுல கேட்டுட்டு இங்கிட்டு உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டே இருப்போம், கண்ணு பார்க்கும், கை எழுதும், காது சாங் கேட்டுட்டு இருக்கும். சோ இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய அப்சர்வேஷன்லாம் இந்த நிலைமையில தான் நம்ம என்ன இருக்கு. சோ அதற்காக இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் என்ன செய்து மாணவர்களாகிய உங்களுக்கு நடத்தப்படுகிறது. ஒரு நாள் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு பிஹெச்டி ஸ்காலர் மேம் இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் எனக்கு ஃபில் பண்ணணும், இது ஒரு டேட்டா கலெக்ஷனுக்காக தந்திருக்கேன், எனக்கு மினிமம் இவ்வளோ ஸ்டூடெண்ட் வேணும் மேம், கொஞ்சம் எனக்கு கலெக்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உடனே உனக்கு ஒரு 10 minutes தாரேன், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்த எல்லாத்துக்குமே அவங்க கிளாஸ் குரூப்ல சென்ட் பண்ணியாச்சு. அவ ஃபில் பண்ணிட்டு இருந்தா கிளாஸ் நல்லா அமைதியாவே இருந்துச்சு. திடீர்னு ஒரு பக்கத்துல இருந்து சப்பு சப்பு சப்புன்னு சவுண்ட், அடிக்கிற சவுண்ட், ஒருத்தர் இன்னொருத்தைய அடிக்கிற மாதிரி சவுண்ட். என்னன்னு பார்த்தா ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ளை அடிச்சிட்டு இருக்கா. நான் பார்க்கும்போது அவ என்ன பொசிஷன்ல இருந்தா அப்படின்னா, அவளுடைய மொபைல் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கா, ஒருத்தியோட மொபைலும் அவளுடைய ஹேரும் இன்னொருத்தி கையில இருக்கு, ரெண்டையும் சேர்த்து பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. அந்த பொசிஷன்ல அப்படி எழுப்பி விட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு, இல்ல மேம் அப்படிங்க. ஒரு மொபைலுக்கு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கா. சோ என்ன அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த மொபைலையும் கொண்டுட்டு நீ முன்னால வா சொல்லி கொண்டுட்டு பார்த்தாச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொபைல் நீங்க தெரியும் எல்லாம் லாக் போட்டு வச்சிருப்பீங்க, லாக்ல இருக்கு. சரி என்ன பிரச்சனை மேம்? இந்த மொபைல்ல தான் பிரச்சனை. மொபைல ஓபன் பண்ணி பார்த்தா சாட் ஜிபிடி இருக்கு. சாட் ஜிபிடில அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த ஒரு போட்டோ அதுல இருக்கு. உடனே ஏன்டி நல்லா தானே இருக்கு, இதை எதுக்கு போட்டு இதுக்கா சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு. மேம் அப்படி கொஞ்சம் மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க, அப்படி கொஞ்சம் கீழேயும் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, நான் எதுக்கு சண்டை போட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சவா சொல்றான். உடனே நானும் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். நான் அப்புறம் சொல்றேன், ஸ்க்ரோல் பண்றதுக்கு முன்னால உண்மையா பார்த்தா நான் தான் உங்க 2 பேரையும் அடிச்சிருக்கணும். கொடுத்த வேலை என்ன, கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுன்னா உட்காந்து சாட் ஜிபிடி விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு. மேம் அதை பார்த்துட்டு நீங்க பேசுங்க மேம் அப்படின்னா. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா மேல இருக்கு சாட் ஜிபிடி. இதுல நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கேன், 2 பேர்ல யாரு அழகா இருக்கான்னு நீ எனக்கு இப்ப இமீடியட்டா சொல்லு. நம்மள நிறைய பேர் போட்டு பார்த்திருப்போம் நினைக்கேன். சடனா சிரிக்கும் போது தோணுது, அவ நல்லா இருக்காளா நான் நல்லா இருக்கேனா? அப்போ சாட் ஜிபிடி மேம் இப்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணியாச்சு. சாட் ஜிபிடி கீழே எழுதி இருக்கு, உன்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவள் மிகவும் அழகாக இருக்கா, அவளுடைய ஐப்ரோ லெங்தியா இருக்கு, அவன் நோஸ் ஷார்ப்பா இருக்கு, அவன் ஹேர் கர்லியா இருக்கு அப்படின்னு. பாருங்க மேம் என்ன அசிங்கம் சொல்லி அவ இதுல காமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல இருந்து திருப்பி அடிக்கிறா அவளை. உன்னை ஏன் நிப்பாட்டு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாத அப்படின்ட்டு, ஏன் சாட் ஜிபிடி இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிரச்சனை என்ன செய்யணும், தீர்த்து வைக்கணும், அப்படிதானே? சோ இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கலாம், எப்படி தீர்த்து வைக்கலாம்? இன்னொரு தடவை இவளோட அழகான போட்டோவை நான் அனுப்பி நல்லா இருக்குன்னு தீர்த்து வச்சிடலாமா? சரி, சாட் ஜிபிடி என்ன எழுதி இருக்கு அப்படின்னு கேட்டேன். வலது பக்கத்தில் இருக்கிற அவள் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப வலது பக்கத்துல யாரு நின்னா? வலது பக்கத்துல இருந்தவ அடி வாங்கினவா, அழகா இருக்கிறவா, அசிங்கமா இருந்தவா அடிச்சவ. புரியுதா? சரி ஓகே. இப்ப நீ கையில மொபைல் எடு, நீ மொபைல பாரு அப்படின்னு பார்த்தேன். இப்ப யார் ரைட்ல இருக்காங்க? அவதான் மேம் ரைட்ல இருக்கா, நான் அசிங்கமா லெப்ட்ல நின்றுட்டு இருக்கேன் பாருங்க
அப்படின்னு அவளே சொன்னா. சரி ஓகே, சாட் ஜிபிடி எங்க இருக்குன்னா, சாட் ஜிபிடி மொபைல்ல இருக்கு. அது ஒன்ன எப்படி பார்க்கும்? புரியுதா? இப்படிதானே பார்க்கும். நீங்க நின்னா சாட் ஜிபிடி இப்படிதானே பார்க்கும். இப்ப சாட் ஜிபிடிக்கு எது லெஃப்ட் எது ரைட்டு? இடது பக்கம் உள்ளவா வலது பக்கமா தெரிவா? வலது பக்கம் உள்ளவா இடது பக்கமா தெரிவா? போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம்? அனுப்பி வச்சாச்சு. சோ இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்கோம், எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டா என்ன செய்யறேன், உண்மையா நடந்த நிகழ்வு. சோ இந்த விஷயத்த என்ன செய்யறேன், நம்மளே நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அப்படி கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் மாட்டி அடி வாங்கி மாட்டல, அடி கொடுத்து அடி வாங்கி நம்ம மாட்டாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம போகும்போது நீ மொபைலுக்கு அடிட்டா இல்ல மொபைல் உனக்கு அடிட்டா அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ளணும். ஒரு நாள் மாணவர்களிடம் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், எது சமூகத்துல இழிவான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டேன். எதெல்லாம் சமூகத்துல இழிவான விஷயம், சமூகத்துல எது நடக்கக்கூடிய நடப்புகளில் எது ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேர்ள்ஸ், எது இழிவான விஷயம்? சரி, மாணவர்கள் சொன்னாங்க ஒவ்வொருத்தரா, தீண்டாமை ஒரு இழிவான விஷயம் மேம், மூட நம்பிக்கையில இருக்கக்கூடிய ஒரு இழிவான விஷயம், பெண் அடிமை ஒரு இழிவான விஷயம், பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வது ஒரு இழிவான விஷயம், இனவெறி ஒரு இழிவான விஷயம், மதவெறி ஒரு இழிவான விஷயம், ஊழல் லஞ்சம் இதெல்லாம் இழிவான விஷயம் தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு, வன்முறை மோசமான செயல்கள் கூட ஒரு இழிவான விஷயம்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் இழிவான விஷயங்கள்லாம், இதற்கு எல்லாத்துக்கும் இந்த இழிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஹெட் ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு, அது என்ன காரணம்? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? யாராவது ஒருத்தர் பேசுங்க. இது எல்லாம் நடக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும், இந்த எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு ஒரு தலை ஒண்ணு இருக்கு, என்ன ஒரு காரணம் சொல்லலாமா யாராவது? சரி, ஓகே. இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஹெட் என்ன அப்படின்னு சொன்னா, அறிவின்மை. அறிவில்லாத தன்மைதான். உண்மைதானே? அறிவு இருந்தா தீண்டாமை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அறிவு இருந்தா நம்ம என்ன செய்வோம், பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி எகென்ஸ்டா பண்ணணுங்கிற ஒரு உணர்வு வருமா? வராது. சோ இந்த எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அறிவின்மை. சரி, அறிவின்மைன்னு சொல்றோம். அப்ப இந்த அறிவை எங்க இருந்துதான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தோம்னா, இதுக்கு முன்னால உள்ள காலத்தோட இப்ப பாரு, கரண்ட்ல எங்க பார்த்தாலும் இந்த 1 வீக்லயே more than 5 cases வந்து என்ன செய்யுதுன்னா, சோசியல் மீடியாலேயே அதிகமாக வருது. பெண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் காலேஜுக்கு போனது. சோ இந்த மாதிரி இப்ப கோவில்பட்டி பக்கத்துல இப்படி ஒன்னொன்னு அடுத்தடுத்து வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து என்ன செஞ்சுட்டு வந்திருக்கு. ஆனா முந்தைய காலத்துல இந்த அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. இல்ல. ஆமாவா இல்லையா? இதற்கு முந்தைய காலத்துல இந்த மாதிரி இருந்துச்சா? இந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சா? இல்ல. ஏன் இல்ல? நம்ம தான் படிச்சவங்க, நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்துலயுமே நம்ம ஹை கம்பேர் டு நம்ம பேரண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கும்ல. ஏன் இல்ல? ஏன் இல்ல? அப்ப நம்மகிட்ட ஏன் அது இல்லாம இருக்குது? ஏன் அவங்க கிட்ட அந்த அறிவு இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு முறை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த அறிவை நம்ம எங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். சிறப்பாக சொல்லணும்னா 2 காரியங்கள்ல இருந்து இந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒண்ணு சொன்னா நீ சிரிப்ப, என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம அறிவை எங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி தாத்தாட்ட கதை கேட்கறதுல இருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஆமாவா? வீட்டுல பாட்டி தாத்தா கதை ஆரம்பிப்பாங்க. பாப்பா நான் 1970 அப்படிம்பாங்க. ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், சொல்லிட்டு போங்க தாத்தா, வேற வேலை இல்ல, வேற ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், இடத்தை காலி பண்ணுவோம். உண்மையாகவே நம்முடைய தாய் தந்தை எல்லாருமே அந்த ஜெனரேஷன் வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாட்டி தாத்தாட்ட அதிகமாக கதை கேட்டு வளர்ந்தாங்க. அதுதான் அவங்களுடைய வாட்ஸ்அப், அதுதான் அவங்களுடைய பேஸ்புக், அதுதான் அவங்களுடைய சாட் ஜிபிடி.
இந்த பாட்டி தாத்தாட்ட கதை கேட்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய 50-60 ஆண்டுகளுடைய அனுபவத்தை நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா 1 மணி நேர கதையாக நமக்கு என்ன செய்வாங்க, சுருக்கி கற்று தருவாங்க. சோ இதை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்மளுக்கு கேட்டு கேட்டு என்ன செய்யும், நம்மளுடைய உணர்வுகளோடு பழகி நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், அதாகவே நம்ம என்ன செய்வோம், நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நடந்து கொள்வோம். இன்று யார் வீட்டுல எல்லாம் நம்ம பாட்டி தாத்தாட்ட கதை கேட்போம், கை தூக்கு பார்ப்போம், மேம் நான் இன்னும் எங்க பாட்டி தாத்தாட்ட கதை கேட்டுதான் தூங்குவேன். குட், வெரி குட், சூப்பர். அவங்களுக்கு கை தட்டலாமா ஒரு தடவை? நல்லா, வெரி குட். சோ உண்மைதான். இந்த மாதிரி நம்ம இன்றையாவது நீங்க என்ன செய்யுங்க, கேட்டுக்கொள்றதுக்கு பழகிக்கோங்க. இல்ல அப்படின்னா கஷ்டங்களை அனுபவித்துதான் நம்ம என்ன செய்வோம், பாடங்களை கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக அறிவை எங்க இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல நூலை தேடி படிப்பதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். நீ சொசைட்டில பாரு, ஹைல அதாவது ஸ்டாண்டர்டா உயர்வான நிலையில இருக்கக்கூடிய எல்லாருமே ஸ்டில் இப்போ வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா தொடர்ந்து நூல்களை படிக்கிறவங்க தான் இருப்பாங்க. நீ யாரனாலும் எடுத்துக்கோ, அன்னை தெரசாவை எடுத்துக்கோ, நம்மளுடைய அப்துல் கலாம் எடுத்துக்கோ, யாரை எடுத்துட்டாலும் அவங்களுடைய டெஸ்டிமோனி நீ போய் ஒரு தடவை கேட்டுப்பாரு. அவங்களாம் அதிகமான நூல்களை வாழ்நாள் முழுவதும் படித்தவர்கள் தான் பின்பு சாதனையாளராக என்ன செய்யறாங்க அப்படின்னா உலகத்துல பிரதிபலிக்கிறாங்க. சோ அப்போ ஒரு நல்ல நூலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தேர்வு செய்து படிக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யும், அறிவு கிடைக்கும். சரி, நல்ல நூலை படிங்க அப்படின்னு சொல்றீங்க, எப்படிதான் படிக்கிறது? நாங்க இப்ப வந்து ஒரு சோசியல் மீடியா வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோம். நாங்க எப்படி ஒரு நல்ல நூலை தேர்வு செய்து படிப்பது, எப்படி இலகுவாக படிப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து வந்து ஒரு வரிகள்ல சொன்னாரு, ஒரு புத்தகம் உனக்கு வந்து முதலில் அறிவை வழங்குவதை விட உனக்குள்ள ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும். அப்படி பரவசத்தை இந்த காலகட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த கடமை 2 பேர்களுக்கு தான் இருக்கு. ஒண்ணு யார் அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர், இரண்டாவது அவர்களுடைய பேராசிரியர். சோ பேராசிரியராக நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு புக்கை ரீட் பண்ணா அது எப்படி பரவசத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத நான் கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா உனக்கு சொல்றத மட்டும் இல்லாம இப்போ உனக்கு செஞ்சு காட்டணும். அப்படிதானே? செஞ்சு காட்டினா மட்டும்தான் சோ என்னுடைய கடமையை நான் சரியா செய்யறதாக நான் என்ன செய்யறேன் நினைக்கிறேன். சரியா? எப்படி இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த உனக்கு ட்ரையல் காமிப்பேன் ஒரு 2 minutes. சோ அதோட என்ன செஞ்சுட்டேன், நான் என்னோட ஒரே உரை கொள்ளிட்டேன். ஒரு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, புத்தகம் நான் சொல்ற இந்த கைட் படி நீ அடுத்தது ஃபாலோ பண்ணு. 2 minutesல நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலாம். சோ என்ன அப்படின்னா ஒரு புத்தகம் படிக்கும் பொழுது அந்த புத்தகத்துல 2 வகையான பதில்கள் இருக்கும். சரியா? ஒண்ணு என்ன அப்படின்னா பெரும் பதில், பெரிய பதில் உனக்கு புரியுற மாதிரி. இன்னொன்னு சிறு சிறு பதில்களின் தொகுப்பு, ஆன்சருடைய சின்ன சின்ன ஆன்சர்ஸ். ஒண்ணு பெரிய ஆன்சர், இன்னொன்னு குட்டி குட்டி ஆன்சர்ஸ் இருக்கும். சரியா? இப்ப புரிஞ்சுட்டா? இது புரியுதா? சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு புத்தகத்தை முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் பொழுது முதல் வாக்கியத்திலிருந்து கடைசி வாக்கியத்திற்கு முந்தி வரைக்கும் உள்ளது எல்லாமே சின்ன சின்ன ஆன்சர்ஸ் தான். சரியா? கடைசி அந்த புத்தகத்தினுடைய எழுத்து முடியுதுல அந்த கடைசி வாக்கியம் தான் அதனுடைய பெரிய ஆன்சர். சரியா? இப்ப இது குழம்பும். இப்ப அடுத்தது சொல்றேன். சரி, அப்ப கேள்வி எங்க இருக்கு அப்படின்னா அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க தான் கேள்வியாளர்கள். ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது ஆசை வரணும் அப்படின்னா இதை தெரிஞ்சுட்டா மட்டும் நீ ஈஸியா படிச்சிடலாம். புத்தகத்தை படிக்கிறவர்கள் தான் யாரு? கேள்வியாளர்கள். ஒரு புத்தகத்தை நீ படிச்ச அப்படின்னா ஆரம்பிக்கும் போது நீ கேள்வி கேட்கணும். ஏன், எதுக்கு, எப்படி, என்ன, எது அப்படின்னு என்ன செய்யணும்னா உன்னுடைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் போதுதான் அதுக்கு உனக்கு பதில் தரும். சரியா? அப்படி நீ ஒரு நூலை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த நூல் வந்து உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல் 2வது வரிகளிலே உனக்கு ஒரு பரவசத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீ ஏன் கேட்கும் போது அடுத்தடுத்ததான ஆன்சர் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீ பெரிய ஆன்சரை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்ப, போய்கிட்டே இருப்ப. சோ இப்படி நீ படித்தால் மட்டும்தான் ஒரு புத்தகத்தை நீ என்ன செய்ய முடியும்னா முழுமையாக படிக்கவும் முடியும். அதற்கான பரவசம் உனக்கு ஏற்படும். அதற்கான முழு அறிவையும் நீ பெற்றுக்கொள்வாய். சரி, இவ்வளவு சொல்லியாச்சு. சரி, அதை நான் எப்படி நான் பண்றது? ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? சரி, ஓகே. நான் ஒரு புக்ல இருந்து ஓரிரு கவிதை வரிகளை வந்து நான் வாசிக்கிறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே ஆன்சர் தான். சரியா? குட்டி குட்டி ஆன்சர் எல்லாம் நான் வாசிக்கிறேன். நீ வேற எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். எது அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேள்வி. நான் அதுன்னு சொல்லுவேன்,
நீ எது வாயை திறந்து சத்தமா கேட்க வேண்டாம், உன் மனசுக்குள்ள கேளு. எது அப்படின்னு உன் மனசுக்குள்ள கேளு. அதற்கான விடை உனக்கு கடைசியாக வரும். அடுத்தது நீ ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பி. உனக்கு புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வம் என்ன செஞ்சிடும், அதிகமாயிடும். சரியா? சரி, நான் படிக்க ஆரம்பிக்கலாமா? இப்ப நீ மனசுக்குள்ள எது எதுன்னு கேள்வி கேட்கிறியா? அது எது? சரியா? நான் அதுன்னு சொல்லுவேன், நீ என்ன சொல்லணும்? எங்க வாயை திறந்த சொல்லணும், மனசுக்குள்ள. வெரி குட். நான் அதுன்னா நீ என்ன செய்வ? சத்தமா அது. வெரி குட், சூப்பர். நான் வாசிக்க ஆரம்பிக்கேன், நீ இப்போ எது எதுன்னு கேள்வி கேட்டுப்பார். உன்னை உருமாற்றும் அது, உன் வாழ்வை வசந்தமாக்கும் அது, உன் நடை உடை பாவனைகளை மாற்றி உன்னை ஒரு முழுமையான மனிதனாக்க ஒரு நொடி போதும் அதற்கு. உனக்கு பழகி தரும் அது, நல்ல உணர்வுகளை உருவாக்கி கொடுக்கும் அது, நல்ல உணர்வுகளை உருவாக்கி கொடுக்கும் அது, வீண் சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சாதே துணிந்து நில் என்று சொல்லிக் கொடுக்கும் அது. அது மட்டுமல்ல, தலைவனாய் நீ இருந்தாலும் உன்னை தலைகணமற்றவனாக செயல்பட வைக்கும் அது. தலைவனாய் நீ இருந்தாலும் உன்னை தலைகணமற்றவளாய் செயல்பட வைக்கும் அது. வழியே அறியாது நீ தவித்து நிற்கும் பொழுது தன் கரம் கொண்டு உன்னை வா என்று வழி நடத்தும் அது. எதுப்பாது? நல்ல புத்தகங்களை தேடி படிக்கும் பண்பது உனக்குள் இருந்தால் என்று இந்த கவிதையை எழுதிய டாக்டர் ஆரோக்கிய செல்வ சுந்தரி மரியான்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.